91 92 அந்த காலகட்டத்தில் நான் எழுதிய ஒரு முழக்கம், அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். ரொம்ப சிம்பிள். இது உனக்கு எதிரான அடக்குமுறைகள் எப்போ உடையும்னா, நீ கட்டுண்டு கிடக்கக்கூடாது, உனக்கு அத்து போட்டிருக்கான அந்த அத்துக்குள்ளே நீ முடங்கி கிடக்கக்கூடாது, அதை மீறணும். அதை மீறது எப்போ தனிநபராக முடியாது, ஒரு அமைப்பாகத்தான் முடியும். அதை மீறுகிறவர் தனி ஆளாக கோயிலுக்குள்ள நுழைவேன் அப்படின்னு போனால் தீர்த்து கட்டிடுவானுங்க. ஒரு அமைப்பாய் திரண்டு நான் கோவிலுக்குள் நுழைவோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள்னு தெரியாம சில பேர் நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன், அதை செய் இதை செய்யலாம் சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாம். அத்துமீறு என்கிற சொல்லுக்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறது. அது ஒரு தொலைநோக்கு பார்வை. அது 2000 ஆண்டுகால அடிமை தலையை தகர்த்தெறியக்கூடிய சொல்லது. அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல, அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது, அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது, அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது. எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை பெறு என்று பொருள். ஒரு ஃபைட்டிங் நேச்சர் வரணும் இயல்பா. நீ சொல்லிட்டா கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா நாங்கள் போய் உடனே சரிங்க சாமிட்டு வந்துடுவோமா? கூட்டம் நடத்துவோம். நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம். இந்த இடத்தில் நுழையக்கூடாது என்றால் நுழைவோம். எங்களுக்கும் அனைவருக்குமான உரிமைகள் உண்டு என்பதை சொல்லுகிற அந்த குரலுக்கு பெயர்தான், அந்த பொருளுக்கு பெயர்தான் அத்துமீறு என்பது. அடங்க மறு அத்து மீறு. அத்துன்னா ஒரு பார்டர்னு அர்த்தம், ஒரு எல்லைன்னு அர்த்தம், ஒரு கோடுன்னு அர்த்தம், ஒரு வரம்புன்னு அர்த்தம். அத்துங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது வடமொழி சொல் தான், வேற ஏதோ ஒரு மொழி. அத்துன்னா ஒரு எல்லைன்னு அர்த்தம். ஒரு கோட்டை போட்டு சேரி, இந்த சேரிக்குள்ள தான் நீ இருக்கணும், வேற எங்கேயும் வரக்கூடாது. ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள்ள நீ நுழையக்கூடாது, நீலாம் படிக்கக்கூடாது, நீலாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நீ ஓட்டு போடுறதுக்கு தான் லாயக்கு, நீ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, சீட்டு கேட்கக்கூடாது. இப்படியெல்லாம் சில அத்து இருந்தால் அந்த அத்தை மீற வேண்டும். அது போர்க்குணத்தை குறிக்கிற சொல், போராடுவதை குறிக்கிற சொல், விடுதலையை வென்றெடுப்பதற்கான சொல், அடக்குமுறையை தகர்ப்பதற்கான சொல். இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்குத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும். அப்படின்னா நீ அமைப்பாகணும். அமைப்பாகணும்னா அமைப்பாகிவிட்டோம் என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தால் முதல்ல போய் எதிரில் கிடக்கிற சேரில் உட்காரணும். இப்படி நின்றுக்கிட்டு செலாய்க்க கூடாது. அங்கே நாற்காலி வெளியே போடுறான்னு சொல்லி வெளியே உட்காரணும். அங்கே டிவி வைகிறான்னு சொல்லி டிவியை கேட்கணும். இடம் பத்தலையா வெளியில் இந்நேரம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு டிவி அங்கே வெளியே வச்சு அங்கே வெளியில் உட்காந்து பார்க்குற மாதிரி நாற்காலி போட்டிருக்கணும். இங்கே இடம் இருந்தால் நாற்காலி போடணும். ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா அந்த விதிமுறைகளை பின்பற்றணும். நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போதே குறுக்க ஓடுறது, குறுக்க வர்றது, அதை கொடுத்து கையெழுத்து வாங்குறது, இதை கொடுத்து கையெழுத்து வாங்குறது, திடீர்னு கொண்டு வந்து குழந்தைய கொடுத்து பேர் வையுங்கிறது. இப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒன்றும் கான்சியஸே இல்லை. இந்த அவைக்குரிய மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. ஒரு கட்சி தலைவர் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்ல, நம்முடைய அவை இது. திருமாவளவன் அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் சரி, அமரவில்லை என்றாலும் சரி, நம்முடைய அவை இது. இந்த கூட்டத்தில் நாம் ஒரு முடிவு பண்ணுறோம். மாவட்ட செயலாளர்கள் மொத்தம் 15-20 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் தான் பேசணும், அதுக்கு கட்டுப்படணும். இந்த முறை காஜா மொய்தீன் கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்தால் வேற ஆளுக்கு கொடுங்க. போன முறை தான் காஜா மொய்தீன் பேசினார்ல, இப்போ வேற ஆளுக்கு கொடுங்க. ஒரு சுழற்சி முறை. 20 மாவட்ட செயலாளர்கள் பேசணும்னா 3 மணி நேரம் ஆகும்.
மண்டல செயலாளர்கள் மண்டல துணை செயலாளர் பேசினாக்க இன்னும் ஒரு மணி நேரம் கூட வரும். ஒருங்கிணைப்பாளர்கள் உட்கார்ந்து எல்லாம் பேச விட்டா ஆளுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவாங்க. இப்போ நேரம் இல்லை. இப்போ நாம் ஒரு ஒரு திடீர் ஒரு முடிவு எடுக்கிறோம். இது கட்சியின் வரையறுக்கப்பட்ட விதிகள் இல்லை. அந்தந்த நேரத்தில் அவை நடத்துவதற்கு முறைப்படுத்துவதற்கு நாமே வரையறுத்து கொள்ளுகிற ஒரு தற்காலிகமான வரையறை. அப்போ மாவட்ட செயலாளர்களை ஒருத்தர் பேசணும், மண்டல செயலாளர்களை ஒருத்தர் பேசணும், ஒருங்கிணைப்பாளர்களை ஒருத்தர் பேசணும். இந்த இடத்துல எனக்கு என்ன மரியாதை? இப்போ நான் பேசுறது இல்லையா? இந்த பாவலன் பெரிய ஆளா அப்படின்னு போமு நந்தன் நினைக்கிறாரு அல்லது நாவரசன் நினைக்கிறாருன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அவசியமானது. எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் அதுதான். அமைப்பாக திரளாத ஒருவரால், ஒரு அமைப்பால், ஒரு சமூகத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. எதையுமே சாதிக்க முடியும். ஒரு பட்டா வாங்கணும்னா கூட ஒரு அமைப்பு தேவை. உங்க ஊருக்குள்ள ஒரு குடிநீர் குழாயை கொண்டு வரணும்னா உனக்கு அமைப்பு தேவை. வீட்டை இடிக்க வராத தடுக்கணும்னா அமைப்பு தேவை. சாதிய வன்கொடுமைகள் நடக்குதுன்னா அதை எதிர்த்து போராடணும்னா அமைப்பு தேவை. இதில் நாம் ஒரு வடிவத்தை பெறாமல் நானும் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொன்னால் அது நகைப்புக்குரியதாகிவிடும். ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா சும்மாலாம் வந்துடாது, ஏதோ ஃபுளுக்கில் வந்துடாது. லாட்ரி சீட்டில் ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபாய் நிதி விடுற மாதிரிலாம் அரசியலில் ஃபுளுக்கில் வர முடியாது. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏதோ நான் போட்டேன் எனக்கு வந்துருச்சு அப்படின்லாம் இது வராது. நீ முறையாக மக்களை சந்தித்து, மக்களை அரசியல்படுத்தி, மக்களுடைய நன்மதிப்பை பெற்று, மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்று, அதன் பிறகு அவர்களின் ஆதரவை பெற்று ஒரு எல்லைக்கு வர முடியும். ஆக அந்த நன்மதிப்பை நாம் பெற்று வருகிறோம் என்பதற்கு சான்று இப்ப 4 எம்எல்ஏ 2 எம்பி. மக்களிடத்திலே நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அல்லது ஒரு நன்மதிப்பு இருக்கிறது, அல்லது ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை கண்ட தேர்தல் ஆணையம், சரி உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, 2 எம்பியா நீங்க தேர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு மாநில கட்சி தான் அப்படின்னு நமக்கு ரெகக்னிஷன் கொடுத்துருக்குறாங்க, அங்கீகாரம். இது நான் 25 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு இல்லை 14 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு ஒன்று நான் டிக்ளேர் பண்ணேன். 2011 சிறுத்தைகள் ஆண்டு அப்படின்னு. அந்த சிறுத்தைகள் ஆண்டு என்கிற போது நான் காயின் பண்ண ஸ்லோகன் தான், வரையறுத்த முழக்கம் தான், அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். இந்த 3 ஒன்னோட ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றது, ஒன்னோட ஒன்று காரலேட்டட், நெருக்கமான தொடர்புடையது. அமைப்பாய் திரண்டால்தான் அங்கீகாரம் பெற முடியும், அங்கீகாரம் பெற்றால்தான் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும். இதை எப்ப சொன்ன நான்? 2011. எத்தனை வருஷம் ஆகுது? 14 வருஷம் ஆகுது. இதை யாராவது ஒரு முறையாவது யோசிச்சு இந்த முழக்கத்தை, இது ஏன் இப்படி சொன்னாரு, இந்த முழக்கத்துக்கு என்ன ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு இருக்கு, இது எப்படி சாதிக்க போறோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? பொறுப்பாளர்கள் அதெல்லாம் யோசிக்கணும். ஒவ்வொரு முழக்கத்துக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது. அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு நான் எழுதினதே எதுக்குன்னா, போற இடமெல்லாம் இந்த மாதிரி கூச்சல், ஒரே இறைச்சல், ஒரே சண்டை போட்டு, இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர் போட்டு, உண்மையிலே நசுக்கப்பட்டவன் நான் தான். தினந்தோறும் நசுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் 100 கிலோ, 10 பேர்னா 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, ஒரு 4 டன்னு நான் தாக்கு பிடிச்சி தள்ளிட்டு வெளியே வந்தா, நான் 10 டன்ல வெயிட் உள்ளவனா இருந்தாதான், சக்தி உள்ளவனா இருந்தாதான் முடியும். நான் நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து நடந்தான்னா இயல்பா போயிடலாம். அவன் எதிரில் தடுக்கிறான், நெஞ்சில கையை வச்சு. அவனுடைய ஸ்ட்ரென்த்து. நான் வெஜிடேரியனை மாறி 25 வருஷம் ஆச்சு. எனக்கு எந்த சக்தி, சோத்துல வெறும் சோத்துல என்ன சக்தி வரும்? வெறும் சோறு சாம்பார், அவ்வளவுதான், ரசம். வேற எதுவும் உடம்புக்கு எலும்புக்கு சக்தி ஏறக்கூடிய எதையும் சாப்பிட்றதில்ல. 25 வருஷம் ஆகுது. அப்படி போட்டு நெரிக்கிறாங்க. சரி, அண்ணனை நம்ம நெரிக்க கூடாது, இடிக்க கூடாது, அவர் கீழே விழுந்துட்டா, இப்ப கீழே விழுந்து தடுமாறி விழுந்தன்னா
அவ்வளோ பேர் மேலே ஏறிடுவான், போட்டு மிதின்னு மிதிச்சிருவாங்க, முடிஞ்சது கதை. இப்போ கீழே தடுமாறி விழாத அளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். அதுக்கு எனக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுறோம், போற இடங்கள்லாம் கூட்டம், ஆயிரக்கணக்கில் திரள்றாங்க. உள்ளபடியே தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு இப்படி ஒரு எழுச்சி கிடையாது. அதுவும் கிட்டத்தட்ட 30 வருஷமா ஒரே மாதிரி, எந்த பின்னடைவும் இல்லை. எந்த நேரமும் எழுச்சி, எந்த நேரமும் ஒரே ஆர்வம். எங்க போனாலும் பல்லாயிரக்கணக்கில் கூட்டம். ராத்திரி 12 மணிக்கு பேசினாலும் உட்கார்ந்தே இருக்கிறான், 1 மணிக்கு பேசினாலும் உட்கார்ந்தே இருக்கிறான், சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறான், தண்ணி குடிக்காம உட்கார்ந்து இருக்கிறான். இந்தியாவிலே எந்த கட்சிக்கும் இந்த நிலை கிடையாது. இதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. ஆனால் இதை இன்னும் முறைப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக மாறினால் யாருடைய தயமும் நமக்கு தேவை கிடையாது. சாதிக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பிறகும் கூட கொடியேற்றுறதுல பிரச்சனை வருது, கூட்டம் போடுறதுல பிரச்சனை வருது, பேனர் கட்டுறதுல பிரச்சனை வருது, பொதுக்கூட்டம் போறதுல பிரச்சனை வருது, மாநாட்டுக்கு அனுமதி வாங்குறதுல நெருக்கடி, பேரணிக்கு அனுமதி வாங்குவதில் நெருக்கடி. ஏன் இது நிகழ்கிறது? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் வலிமை பெற வேண்டும், இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமை பெற வேண்டும், இன்னும் பொது அங்கீகாரத்தை வென்றெடுக்க வேண்டும். அதுதான் இப்ப வாழ்நாளில் நாம என்ன சாதனையா பார்க்க போறோம்னா, ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். அந்த அமைப்பில் இருக்கிற முன்னணி தோழர்கள் அத்தனை பேரும் அரசியல் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அமைப்பின் கட்டுப்பட்டு இயங்கக்கூடியவர்களாக, அமைப்புக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனையை தொட்டா அவங்க அதுல ரொம்ப ஆழமா விவாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதுதான் ஒரு இயக்கத்தினுடைய வெற்றி. சும்மா சாதி பெருமை பேசுறதல்ல வெற்றி, மத பெருமை பேசுவதல்ல வெற்றி, எங்க சாதி ஆண்ட சாதின்னு பேசுறதல்ல வெற்றி. கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தோழரும் அரசியல் பேசணும். அரசியல்னா அந்த கட்சி இந்த கட்சி பத்தி பேசுறது இல்ல. கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரியணும், உனக்கு அதனுடைய கோட்பாடு என்னங்கிறது தெரியணும், பயன்படுத்துற ஒவ்வொரு சொல்லுக்கும் உனக்கு விளக்கம் தெரியணும். ஏகாதிபத்தியம் பேசிட்டு போயிடக்கூடாது. ஏகாதிபத்தியம் என்னன்னு சொல்லணும், 3 நிமிஷமாவது நீ பேசணும். மதசார்பின்மைனா என்ன, அதை பத்தி உனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நீ பேச தெரியணும், உனக்கு எழுத தெரியணும், விவாதிக்க தெரியணும். அமைப்பாதல் என்கிற தேவையை நான் என்னுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், களத்தில் கண்ட அனுபவத்திலிருந்து நம்ம தோழர்களுக்கு ஏதாவது நாம எழுதணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்பட்டு நான் எழுதின 58 கட்டுரைகள் இன்னும் முடியல. அதை நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. கழுத்து வலி, பார்வையாளர்களுடைய நெருக்கடி, நேரமின்மை, ஓய்வின்மை, அதனால நான் அப்படியே 58ஓட நிறுத்திட்டேன். அதுதான் அமைப்பாய் திரள்வோன்னு ஒரு புத்தகமா வந்திருக்குது. ஒரு முறையாவது அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும். உண்மையான பொறுப்பாளர்களா இருந்தா. உங்களுக்காக எழுதியது, யாருக்காகவும் நான் எழுதவில்லை. படிக்க தெரிந்தவர்கள் படித்து மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லணும், அதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு. முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டதை அதை எழுதியிருக்கிறேன். இன்னும் எழுத வேண்டியது நிறைய இருக்கு. எந்த புத்தகத்தையும் படிச்சு மேற்கோள் காட்டல. அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார், மார்க்ஸ் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், பாரதி சொன்னார், பாரதிதாசன் சொன்னார், லியோ டால்ஸ்டாய் சொன்னார், ஐன்ஸ்டீன் சொன்னார் அப்படின்னு எதுவுமே இருக்காது. நீங்க எனக்கு என்ன களத்தில் கற்றுக் கொடுத்தீங்களோ அதை நான் அங்க பதிவு பண்ணியிருக்கிறேன். அது ஒரு பெரிய வேட்கை.
அமைப்பாய் திரள்வோம் என்பது ஒரு பெரிய வேட்கை. ஒரு பேனர் கீழே ஒரு சாதியா அணி திரள்றதுங்கிறது அமைப்பு கிடையாது. அமைப்பாய் திரண்டதாக பொருளாகாது. எவனும் சாதியை சொல்லி 1000 பேரை திரட்ட முடியும், 10,000 பேரை திரட்ட முடியும், 1,00,000 பேரை திரட்ட முடியும். அப்புறம் அது கலைஞ்சு போயிடும். அந்த உணர்வு நீர்த்து போகிற பிறகு அது கலைஞ்சு போயிடும். நீ எத்தனை மாற்றங்களை சந்தித்தாலும் நீ உள்வாங்கிக் கொண்ட கொள்கை உன்னை எப்போதும் கனன்று கொண்டே இருக்கிற ஒரு நெருப்பாக வைத்திருக்கும். நான் நினைச்சு பார்க்குறேன், எனக்குள்ள வெறும் சாதி அரசியல் பண்ணியிருந்தா எப்போ ஸ்பென் ஃபோர்ஸாக மாறி இருப்பேன். ஸ்பென் ஃபோர்ஸ்னா என்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் செலவழிச்சு போச்சு. மேற்கொண்டு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, செயல்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஆனால் எனக்குள்ள இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு, புதிய புதிய செயல் திட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, புதிய புதிய அரசியல் களத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். ஏன்? அது உள்வாங்கி கொண்ட அரசியல் அப்படி வேலை செய்யுது. அம்பேத்கரை படிச்சா உன்னை உறங்க விடாது, உன்னை ஓய விடாது, உன்னை செலவாகி போன ஒரு சக்தியாக மாற்றாது. புதிதாக உனக்குள் ஆற்றல் ஊற்றெடுக்கும், ஆவேசம் பறக்கும். எனக்கு இன்னமும் அந்த 91, 92 காலகட்டத்தில் எந்த வேட்கையோடு ஆதிக்க எதிர்ப்புணர்வு இருந்ததோ அந்த வேட்கை எனக்குள்ள இருக்கு, அந்த வெறி எனக்குள்ள இருக்கு, அந்த நெருப்பு எனக்குள்ள இருக்கு. அது அடி வயிற்றில் கனன்று கொண்டே இருக்கிறது, அணைந்து போகவில்லை. அப்படி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எப்போது அது நடக்கும் என்றால் ஒரு அமைப்புக்குள்ளே இணைந்து அதற்கு கட்டுப்பட்டு அந்த அமைப்பு முன்வைக்கக்கூடிய அரசியலை கற்றுக்கொள்ளத்தான் அது வரும். அவன் கார் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், நான் வீடு வாங்கலை, நான் அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பதவி அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது, சண்டை போட்டு கிடக்க வேண்டியதான். அதை தாண்டிய அரசியல் என்பதுதான் முக்கியமானது. இந்த இயக்கத்துக்கு வந்த பிறகு நீ எப்படி முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற, எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற, உன்னுடைய அணுகுமுறையில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, என்ன பக்குவம் நிகழ்ந்திருக்கிறது, என்லைட்டன் ஆகணும். நாளுக்கு நாள் உன் பேச்சிலும் நடையிலும் ஒரு மாற்றம் தெரியணும், ஒரு லீடர்ஷிப்பு தெரியணும். விசிக தலைவர் வராருப்பா, லோக்கலில் இவர் தான் முக்கியமான பொறுப்பாளர், இவர்கிட்ட போனால் நமக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பகத்தன்மை வரணும். இவர்கிட்ட போனால் மொட்டை அடிச்சிருவாருன்னு நினைக்கக்கூடாது. விசிகாரன் வராம்பா ஒதுக்குப்பாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உன்னை தேடி வீடு தேடி வரணும், கதவை தட்டணும். அண்ணே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இது நீங்கள் நினைச்சாதான் முடியும். அந்த நம்பகத்தன்மையை வளர்த்தெடுக்கணும், அதுதான் லீடர்ஷிப். இதை பற்றியே நான் மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன், நாள் கணக்கில் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் தொகுத்தா பல 1000 பக்கங்கள் கொண்ட வால்யூமா போட முடியும் நான் பேசினதை. அமைப்பாய் திரள வேண்டிய தேவையை உணர்த்தி இருக்கிறேன். ஒரு எல்லையை தொட்டிருக்கிறோம், ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். நாம் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டுமானால் இன்னும் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம தான் கட்சி, இப்ப இங்க கூடியிருக்கிற நாம தான் கட்சி. இந்த 4 மாவட்டத்தில் நீங்க தான் கட்சி நடத்துறீங்க. பொதுமக்கள் இன்னும் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவது உங்கள் நடவடிக்கைகளில் இருந்துதான். என்ன அவங்க எல்லாரும் பார்த்துட முடியாது, உங்க மூலம்தான் என்ன பார்ப்பாங்க. உன்னை பார்க்கும்போது என் முகம் அவங்களுக்கு தெரியும். உன் கழுத்தில் கிடக்கிற நீளம் சிவப்பு பார்த்த உடனே இது திருமாவளவன் கட்சி தானே அப்படின்னு அவங்க தோணும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க போகும்போதே என்னையும் சுமந்துக்கிட்டே போறீங்க. உங்க முகத்தில் என் முகமும் இருக்கு, உங்கள் புன்னகையில் என் புன்னகை இருக்கிறது, உங்கள் கோபத்தில் என் கோபம் இருக்கிறது, உங்களுடைய நன்னடத்தைகளில் என் நடத்தை வெளிப்படுகிறது. அப்படிதான் இந்த இயக்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுகிறது. அப்ப நாளுக்கு நாள் இந்த அமைப்பின் மீதான நம்பகத்தன்மையை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு பொறுப்பாளருடைய கடமை. எனது அருமை தோழர்களே, வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாம் இந்த பேரணியை நடத்துகிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது, அதை சொல்லுவதற்குத்தான் வந்திருக்கிறேன்.
வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறுவோம், எல்லாம் ஓரளவு பேரணி நடத்தலாம், எல்லாம் வண்டி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் ஒரே நாளில் சொல்லிட்டு விட்டுறலாம். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில், மேலிட பொறுப்பாளர் கூட்டத்தில் சொன்னேன், அது போதும், நம்ம ரெஸ்ட் எடுப்போம், நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காருவோம், கோடை வெயில் ஏன் அலையணும், தூக்கம் இல்லாமல் ஏன் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் நான் அப்படி உட்காரல. ஜிக்ஜாக்கா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு கன்னியாகுமரி போன அன்னைக்கு அரியலூரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு 7.5 மணி நேரம் பயணம் செஞ்சு கன்னியாகுமரியில் ஒரு கடற்கரை ஓரத்தில் சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு 7.5 மணி நேரம் பயணம் பண்ணிட்டு அங்கே போய் 2 மணி நேரம் இருந்துட்டு மறுபடியும் 6 மணி நேரம் பயணம் செஞ்சு மதுரைக்கு வந்து படுக்கிறோம். தொடர்ச்சியாக 13 மணி நேரம் 14 மணி நேரம் வண்டியில் உட்காந்துருக்குறோம். இந்த இடுப்பு முதுகு அப்படியே சுறுசுறுன்னு வலிக்குது. காலை நீட்டினா இப்போ நிற்கும் போதே அப்படியே விண்ணுன்னு வலிக்குது. கால் நிற்கும்போது ஒரு வலி, படுக்கும்போது வேற ஒரு வலி வருது. அந்த வலியெல்லாம் சொல்லவே முடியாது, விவரிக்கவே முடியாது. அப்படி பயணம் செய்து மதுரைக்கு வந்து, மதுரையிலிருந்து சென்னை போய், சென்னையிலிருந்து கோவை வந்து, கோவையிலிருந்து இப்போ சேலம் வந்து, இப்போ திருப்பி நான் திருச்சிக்கு போகணும். இந்த பயணம்லாம் எதற்காக? இந்த பயணம் எதற்காக? தோழர்களே, ஒரு செய்தி சொல்லுவதற்காகத்தான். என்னன்னா, வெறுமென வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு என்று சொல்லுவது மட்டுமே கோரிக்கை அல்ல. இந்த பெயரை சொல்லுது பாரு, மத சார்பின்மை காப்போம். குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது தேசம் காப்போம் பேரணி நடத்தணும். எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை கூட ஒழுங்கா நம்ம ஆட்கள் வீடியோ எடுத்து பதிவு பண்ணாம விட்டாங்க. எடுத்தாங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஆவணப்படுத்துவதற்கு கூட இன்னும் நம்ம கிட்ட வந்து முறையா ஒரு குழு இல்லை. இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிற போதே நாம் எதிர்த்தோம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் நம்முடைய கண்டன அறிக்கையை தந்தோம். மறுபடியும் அறிமுகப்படுத்துகிற போது எதிர்ப்பு தெரிவித்து நான் பேசிய பேச்சு நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீர்கள் என்று தெரியவில்லை. 3 நிமிடம் தான் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த 3 நிமிஷத்தில் இந்த சட்டம் எவ்வளவு கடுமையானது, நீங்கள் சிறுபான்மை சமூகத்தின் மீது நடத்துகிற ஒரு பாசிச தாக்குதல் என்று கடுமையாக நான் எச்சரித்து பேசினேன். அது போதும் முஸ்லிம் மக்களுக்கு என்று நான் இந்த பக்கம் பின்னால போய் நில்லுங்க. இப்போ ஏன் வசந்த், எதுக்காக இவங்கெல்லாம் உள்ள வச்சு வந்தீங்க? கீழே உட்காருங்க. இந்த கட்டுப்பாடு பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் மேலே வர வேண்டியதான். உள்ள வா, எல்லாருடைய கவனம் உன் மேல திரும்புதில்ல. கீழே உட்காருப்பா. தோழர்களே, இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய போது எதிர்த்தோம். எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்த்தன. நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பி விசாரணை செய்தார்கள். மறுபடியும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பேசினோம். அதற்கு பிறகு சும்மா இல்லை. தமிழ்நாடு முழுவதும் சேலம் உட்பட அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். அத்தோடு விட்டுவிடவில்லை. தோழமை கட்சிகள் நடத்துகிற கண்டன கூட்டங்களில் எல்லாம் நான் போய் பங்கேற்று உரையாற்றுகிறேன். அத்தோடு விட்டுவிடவில்லை. மே 31ஆம் தேதி மதசார்பின்மை காப்போம் பேரணி என்று அறிவித்திருக்கிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்தையும் மதசார்பின்மை காப்போங்கிறது ரெண்டையும் நீங்க காரலேட் பண்ணி பார்க்கணும், இணைச்சு பார்க்கணும். ஏன் நேரடியா வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து மாபெரும் பேரணி அப்படின்னு போட்டிருக்கலாம் இல்லையா? ஒரே வரியில ஒன்றிய அரசே வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, விடுதலை சிறுத்தைகள் மாபெரும் பேரணி அப்படின்னு நம்ம அறிவிக்கலாம். ஆனா நம்முடைய பேரணியின் தலைப்பு என்னன்னா, மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற ஒரு கோட்பாடு மதசார்பின்மை என்பதாகும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மதச்சார்பின்மை. இப்ப மதச்சார்பின்மைக்கு ஆபத்து இருக்கிறது, அதை காப்பாற்றுவோம். அதான் பேரணியினுடைய தலைப்பு.
அரசமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்தார், எழுதினார். அதுல பிரியாம்பிள் ஒரு பகுதி இருக்கு, முகப்புரை, தமிழ்ல முகப்புரை. அதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ரொம்ப முக்கியமானது. நீங்க கட்டாயமா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் போய் நீங்க புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றேன், அதை கேட்டுக்குங்க. கேள்வி ஞானம் இருக்கிற ஞானத்திலே சிறந்ததுன்றான். கேள்வி ஞானம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்பது. கேட்பது, ஒருத்தர் சொல்றதை கேட்கறது. அப்படி கேட்டாலே போதும். நபிகள் நாயகம் பள்ளிக்கூடம் போய் படித்தவர் இல்லை, காமராஜர் படித்தவர் கிடையாது. அப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். அம்பேத்கர் அளவுக்கு யாரும் பெரிய பல்கலைக்கழகம் போய் படித்து டாக்டர் பட்டம் வாங்கினவெல்லாம் கிடையாது. பிறர் பேசுவதை கேட்டு, சொல்லுவதை கேட்டு சுயமாக சிந்திப்பது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயமாக சிந்திக்கிற ஆற்றல் உண்டு. யாரா இருந்தாலும் சுயமாக சிந்திக்கிற ஆற்றல் உண்டு. யாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. போய் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சு, காலேஜில் சேர்ந்து படிச்சு பட்டம் பெற்றாதான் அவனுக்கு பெரிய அறிவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆகவே அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகள் முக்கியமானவை. அதுல 7 சொற்களை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த 7 சொற்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இசம்னு முடிகிறது 3. 1 செக்யூலரிசம், ஆங்கிலத்தில் சொல்றேன். இன்னொன்று புளூரலிசம், இன்னொன்று ஃபெடரலிசம். இது 3 முக்கியமான சொற்கள். இது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள். செக்யூலரிசம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பெயர் தான் மதச்சார்பின்மை தமிழ்ல. புளூரலிசம் என்கிற ஆங்கில சொல்லுக்கு பொருள் பன்மைத்துவம். பன்மைனா என்ன? புளூரல். ஒருமைனா ஒன்று, பன்மைனா பல. பல மதங்கள், பல மொழியை பேசக்கூடிய தேசிய இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல உணவு முறைகள் எப்படியும் ஒரு தேசத்தில் இருக்கலாம். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதை எதையும் நீ ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் மாற்றக்கூடாது. ஒரே தேசம் ஒரே மதம் அப்படின்னு மாற்றக்கூடாது. இந்தியாவுக்குள்ள ஒரு மதம் தான் இருக்கணும், அந்த ஒரு மதத்தினுடைய கலாச்சாரம் தான் இருக்கணும், வேற மதங்கள் இங்கே இருக்கக்கூடாது, வேறு மதங்களின் கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படின்னா அது பன்மைத்துவம் ஆகாது, அது ஜனநாயகமும் ஆகாது. பன்மைத்துவம் அதுக்கு ஆங்கிலத்தில் புளூரலிசம். ஃபெடரலிசம், பல ஸ்டேட் இங்கே இருக்கு, மாநிலங்கள். அந்த மாநில அரசுகளுக்கு சில உரிமைகள் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு. அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒத்துக்கணும். அவங்களோட கருத்தை கேட்டு நடத்துகிற ஒரு அரசாங்கமா டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம். அதான் ஒன்றியம், யூனியன் கவர்மெண்ட். அதுக்கு பேர் ஃபெடரலிசம். இந்த 3 இசம் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான உயிர் மூச்சு கோட்பாடுகள். அதை இல்லாம இந்த அரசாங்கம் எதற்காக உருவாக்கப்படுகிறது என்று விவரிக்கிற போது நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த 4ஐயும் நிலைநாட்டுவதற்காகத்தான் டெல்லியிலே ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்குகிறோம். 1935ஆம் ஆண்டு வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் தான் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்துச்சு. வெள்ளைக்காரன் 1947 ஆகஸ்ட் 15 உங்க நாட்டை நீங்களே வச்சிங்க, நாங்கள் போறோன்னு கிளம்பி போயிட்டான். சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. ஆனால் நாட்டை ஆள்றதுக்கு நமக்கு ஒரு சட்டம் இல்லை, அவன் சட்டம் தான் இருக்கு. அதுக்காக சட்டத்தை உருவாக்கணும்னு தான் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு எழுதின சட்டம் தான் அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் தான் 1950 ஜனவரி 26. இது குடியரசு
அது சுதந்திர நாள், விடுதலை நாள். சுதந்திரம் பெற்றது வேறு, குடியரசானது வேறு. குடியரசானதுன்னா எங்களை நாங்களே ஆண்டு கொள்கிறோம். குடின்னா மக்களை குறிக்கும், அரசுன்னா மக்களுடைய அரசு. அதுக்கு முன்னாடி இருந்தது பிரிட்டிஷ் அரசு, அது மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு இல்லை. அவனே தன்னை ஒரு ஆட்சியாளனா டிக்ளேர் பண்ணிக்கிட்டான். நம்மளை கட்டி ஆண்டான், அடக்கி ஆண்டான், சுரண்டி கொளுத்தான். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அல்ல. 1950 ஜனவரி 26 இந்தியா ஒரு குடியரசாக அறிவிக்கப்பட்டது. அப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. அந்த நடைமுறைக்கு வந்த சட்டத்தின் முகப்புரை என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இந்திய மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒருமித்து ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். என்ன முடிவெடுத்திருக்கிறோம்னா, இங்க நாங்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்க போகிறோம். என்ன அரசாங்கம்னா, இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசை உருவாக்குகிறோம். இந்த குடியரசை எதுக்கு உருவாக்குகிறோம்னா, இந்திய குடிமக்கள், இனிமேல் பிறக்க போகிற குடிமக்கள், காலங்காலமாய் இனி வரப்போகிற மக்கள் அனைவருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் கிடைக்க, நிலை பெற இந்த அரசு பாடுபடும் என்று நாங்களே இந்த சட்டத்தை எழுதி நடைமுறைக்கு கொண்டு வருகிறோம். இதுதான் பிரியாம்பல். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியா, 1950க்கு முன்னால இருந்த இந்தியா சுதந்திரம் இருந்த இந்தியாவாக இருந்ததா? ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுதந்திரம் அளிக்கப்பட்ட இந்தியாவாக இருந்ததா? சுதந்திரம் அளிக்கப்படவில்லை. எப்படி சொல்றீங்க? பெண்கள் விருப்பப்பட்டபடி கல்வி பெற முடியாது, சுதந்திரம் இல்லை. பெண்கள் விரும்பிய ஒருவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது, சுதந்திரம் இல்லை. பெண்கள் குடும்ப விஷயத்தில் கூட கருத்து சொல்ல முடியாது, சுதந்திரம் இல்லை. சொத்து கேட்க முடியாது, சுதந்திரம் இல்லை. தலித்துகள் பொது இடத்தில் நடமாட முடியாது, சுதந்திரம் இல்லை. எல்லோரும் குளிக்கிற துறப்பாட்டில் இறங்கி, துறையிலே இறங்கி குளிக்க முடியாது, சுதந்திரம் இல்லை. எல்லோரும் வழிபடக்கூடிய கோவிலுக்குள் நுழைய முடியாது, சுதந்திரம் இல்லை. எல்லோரும் அணிந்து கொள்ளுகிற செருப்பை அணிய முடியாது, சுதந்திரம் இல்லை. எல்லோரும் போல சைக்கிளில் போக முடியுமா? முடியாது, சுதந்திரம் இல்லை. எல்லோரும் சாப்பிடுகிற போல தட்டிலே, அலுமினிய தட்டிலோ சில்வர் தட்டிலோ சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது, சுதந்திரம் இல்லை. பெண்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே, நாஞ்சில் நாட்டிலே மாராப்பு துணி போட்டுக்கொள்ள முடியுமா? போட்டுக்கொள்ள முடியாது, மாராப்பு துணி இல்லாமல் தான் இருக்க வேண்டும். சின்ன பிள்ளையாக இருந்தாலும், வயதான மூதாட்டியாக இருந்தாலும் மாராப்பு துணி போடக்கூடாது, சுதந்திரம் இல்லை. போட்டால் தண்டனை வழங்கப்படும், சுதந்திரம் இல்லை. இப்படி சுதந்திரம் இல்லாத ஒரு இந்தியா இருந்தது. பரப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற கருத்தை கொண்ட ஒரு இந்தியா இருந்தது. பரப்பால் பார்ப்பனன் தான் உயர்ந்தவன், மற்ற அத்தனை பேரும் கீழானவன் தான். எல்லாம் தள்ளி நிற்கணும். அவன் சத்திரியன்னு சொல்லிக்கிட்டாலும் பாப்பான்கிட்ட நெருங்கி நிற்க கூடாது. சத்திரியனுக்கு வேற விளக்கம் சில பேர் கொடுக்குறாங்க, நாம் அந்த விளக்கம் சொல்ல தேவையில்லை. சத்திரியனா இருந்தாலும் பிராமணனுக்கு கீழே, வைசியனாக இருந்தாலும் பிராமணனுக்கு கீழே, சூத்திரனாக இருந்தாலும் பிராமணனுக்கு கீழே. இந்த 4 வர்ணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவன் பஞ்சமன். அவன் எதிரே நின்றான். ஆனா அவனும் பிராமணன்ட்ட நெருங்க முடியாது. சமத்துவம் இல்லை. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்ணா இருந்தாலும் ஆணுக்கு கீழ்தான். எல்லா பெண்களுமே சூத்திரர்கள். இதான் மனு தர்மம் சொல்லுது. பாப்பாத்தியிலிருந்து கீழ் கிடக்கிற இன்னொரு அடிநிலையில் கிடக்கிற சமூகத்தை சார்ந்த பெண்களா இருந்தாலும் 100% பெண்கள், 100% விமன் சூத்ராஸ். மனு தர்மம் சொல்லுது. பெண்களுக்கும் தீட்டு உண்டு. உள்ள போய் உட்கார முடியாது, கோயிலுக்குள்ள நுழைய முடியாது, பூஜை செய்ய முடியாது, பாத்திரங்களை தொட முடியாது. சமத்துவம் இல்லை, பாலின சமத்துவம் இல்லை. சமத்துவம் இல்லாத இந்தியா. இதனால் சகோதரத்துவம் இல்லை. அண்ணன் தம்பின்னு உறவாட முடியாது. நீ ஒரு மேல் சாதிக்கான போய் அண்ணன் கூப்பிட்டா அவனுக்கு கோபம். ஏய் நீ யாரு, என்ன சாதிப்பேன் அந்த அண்ணன் சொல்ற,
இந்த பாலிடிக்ஸில் தான் அண்ணன் தம்பிங்கிறதுலாம் சும்மா அது மேடையில் அண்ணன் தம்பி அதெல்லாம் வந்து வெறும் உதட்டளவில் இருக்கிற உறவு, தேர்தல் அரசியலுக்கான உறவு. சமூகத்தில் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்கிற சகோதரத்துவமே கிடையாது. ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதி, தனித்தனியான சமூகம். இன்னொரு சாதிக்கு இடையில எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படி இருந்த ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயுதம் ஏந்துங்கள் என்று சொல்லவில்லை. நான் சட்டக்கல்லூரியில் என் கட்டிலுக்கு மேலே ஒரு வாசகம் எழுதி வச்சிருந்தேன் பென்சிலால. ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவதும் அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவதும் அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் 1985 86. அப்புறம் நீங்க நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. நான் என் ரூம்ல நான் படுக்கிற இடத்துல கட்டிலுக்கு மேல செவுத்துல நான் எழுதி வச்சிருந்த முழக்கம் அது. ஆயுத போராட்டம் வேணும் அப்படிங்கறத எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. அதனால அந்த முழக்கம் எனக்கு பிடிச்சிருந்து நான் எழுதி வச்சிருந்தேன். அதனால்தான் எனக்கு வந்து பிரபாகரன் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. அதனால்தான் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கே தேடி போய் சென்னையில் சந்திச்சேன். அதனால்தான் இங்கிருந்து புறப்பட்டு ஈழத்துக்கே போறதுன்னு அப்ப படிப்பெல்லாம் விட்டுட்டு பெற்றோரெல்லாம் மறந்துட்டு குடும்பத்தெல்லாம் சிந்திச்சு கூட பார்க்காம ஈழத்துக்கு போகணுங்கிற அளவுக்கு முயற்சிலாம் எடுத்தேன். அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவது, ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவது காலத்தின் கட்டாயம், அது எனக்குள்ள இருந்துச்சு. என்ன அங்க கொண்டு போய் தள்ளுது. சினிமாவுக்கு போகணும்னு நான் நினைக்கல, பீச்சுக்கு போகணும்னு நினைக்கல, கிளப்புக்கு போகணும்னு நினைக்கல, ஹோட்டலுக்கு போகணும்னு நினைக்கல, அரட்டை அடிக்கணும்னு நினைக்கல, கச்சேரி பார்க்கணும்னு நினைக்கல, கோவிலுக்கு போகணும்னு நினைக்கல. அந்த வயதிலும் 17, 18, 19, 20 வயதிலும் நான் பிரபாகரனை பார்க்க போனேன். பிரபாகரனை போய் சந்திச்சேன். ஈழத்துக்கு போகணுங்கிற உந்துதல் எனக்குள்ள இருந்துச்சு. 5, 6 பேர் சேர்ந்து தயாராயிட்டோம். அன்னைக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சு. இல்லைன்னா அங்கே போயிருப்பேன், ஒரு மாவீரனா மடிஞ்சிருப்பேன். இது உண்மை, இது மேடைக்காக நான் பேசல. எனக்கு அப்படியெல்லாம் கதை சொல்ல தெரியாது. சினிமாக்காரர்கள் மாதிரி எனக்கு வந்து கதை சொல்ல தெரியாது. உண்மை, 100க்கு 100 உண்மை. 4 பேர் ஒன்னா சேர்ந்து நாங்கள் ஈழத்துக்கு கிளம்புறதுன்னு ஒரு கடற்கரையில் போய் நின்னோம். படகு வந்து எங்களை ஏற்றிக்கிட்டு போங்கிற அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க. ஏனோ தெரியல, வரல. என் கூட 3 பேரும் கலந்துக்கிட்டு ஓடிட்டாங்க. நான் ஒரு ஆளாக என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம்பா வருவாங்கன்னு சொல்லி பார்த்தேன். கேட்கல அவங்க. இல்லை 1 மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இனிமேலாம் வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒருத்தன் கிளம்புனா, அப்புறம் 2 பேர் கிளம்புறேன். நான் வேறு வழி இல்லாமல் நானும் சரி ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். இதை நான் சொல்கிறது 1987. எனக்கு ஏன் அந்த சிந்தனை ஏற்பட்டுச்சுன்னா, அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் காலத்தின் கட்டாயங்கிற கருத்தில் எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்ததுனால தான் அந்த சிந்தனை போகுது. அதுக்கு பிறகு நான் ஈழத்துக்கு போனேன். 1 முறை அல்ல, 2 முறை. ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்துக்கு மேலாக அவரோடு சந்தித்து உரையாடி இருக்கிறேன். அதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா, இந்த மாதிரி கருத்தியல் ரீதியான ஒரு ஈர்ப்பு இருந்தால் தான் இதெல்லாம் நீ ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தேன்னா நீ யாரை சந்திக்கணும்னு விரும்புறியோ சந்திக்க முடியும். பிரபாகரனை சந்திக்கிறதா ஒரு பெரிய கனவு. அது எல்லாருக்கும் வாய்க்காது. உலக நாடுகளே அவரை தேடிக்கிட்டு இருக்குது. அவர் எங்க இருக்கிறார்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரேடார்ல கூட தேடுறான், கண்டுபிடிக்க முடியல. இங்கிருந்து ஐபிகே போச்சு, அவரை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சான், முடியல. ஆனா அவரு தேடி பிடிச்சி என்ன அழைக்கிறார். திருமாவளவனை கூப்பிடுங்கள் 2002 மாநாடு நடத்தணும். மாநாட்டில் யாரை ஒரு அரசியல்வாதியை கூப்பிடலாம் அப்படின்னு போய் புதுவை ரத்தினதுரை அப்படிங்கிற கவிஞர் கேட்கிறார். கலை இலக்கிய கழகத்தின் பொறுப்பாளர் அவர் ஒரு பேப்பரை எடுத்து எழுதி அவர் கையில் கொடுத்துருக்கிறார். திறந்து பார்த்தா அதில் திருமாவளவன் இருந்திருக்கு. அவருக்கு ரொம்ப ஷாக். அவரே சொன்னது, புதுவை ரத்தினதுரையே சொன்னது, நான் உன்னை வந்து அழைக்கணும்னு நினைக்க விட இல்லைப்பா, எனக்கு உங்கள் ஞாபகமே இல்லை தம்பி. தலைவர் எழுதி கொடுத்தாரு உங்கள் பேரை 2002. நம்முடைய சிந்தனைகள் தான் உறவை தீர்மானிக்குது, நட்பை தீர்மானிக்குது, சந்திப்புகளை உருவாக்குகிறது. அப்படி இருந்த ஒரு களத்தில் அனுபவம் எனக்கு உண்டு. பிரபாகரனை போல ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும், புரட்சி செய்ய வேண்டும் என்று எண்ணாமல்
ஒரு மாமனிதன் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக புறையோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பை தகர்ப்பதற்கு ஒரு ஆயுதம் தயாரித்தான். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஆயுதம். எவ்வளவு பெரிய மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால்தான் அவரை நான் புரட்சியாளர் என்ற அடைமொழியோடு எழுதின மதுரையில். அவரை பாபா சாஹிப் என்று அன்போடு எல்லோரும் அழைத்து கொண்டிருந்த போது, பாபா சாஹிப்னா ஒன்றும் இல்லை, தந்தைன்னு அர்த்தம். அது இந்தி மொழி. எங்க தந்தை பெரியார்னு சொல்றோம் இல்லையா, வட இந்தியாவில் பாபா சாஹிப் அப்படின்னு சொல்றாங்க. தந்தைங்கிறது தான் பாபா சாஹிப்னு சொல்றாங்க. அவர் அப்பான்னு சொல்றதை விட அவருடைய உண்மையான அரசியல் அடையாளத்தை சொல்றது தான் சரி அப்படின்னு நினைச்சு நானே பிரஷ் பிடிச்சி மதுரை சுவரில் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்கன்னு எழுதினேன். நான் செவர் எழுத்து எழுதுறதா எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு, ஓவியம் தீட்டுறதுல ஆர்வம் உண்டு. நான் அம்பேத்கர் படத்தெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன், பெரியார் படத்தெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன். நான் தங்கியிருந்த எம்சி ராஜா விடுதியில் சுவர் எழுத்து எழுதுறத எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. பசங்களை அழைச்சிக்கிட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு மதுரையில் போய், அப்போ நான் அரசு ஊழியர், எனக்கு மாதம் கை நிறைய சம்பளம் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு சும்மா நான் படுத்துருக்கலாம், பகலில் சினிமாவுக்கு போய் பார்க்கலாம், எல்லாரும் மாதிரி ஜாலியாக வந்து இளமையை கழிச்சிருக்கலாம், சினிமா பார்த்துருக்கலாம். யார் கேட்க போகிறா? நான் மதுரையில் நான் யார் கண்ட்ரோல் பண்ண போகிறா? கை நிறைய சம்பளம், நல்லா சாப்பிடலாம், தூங்கலாம், சினிமாவுக்கு போகலாம், எங்கேயாவது டூருக்கு போகலாம், அழகர் மலை கோயிலுக்கு போகலாம், வேறு எங்கேயாவது டூருக்கு போகலாம். என் கூட இருக்கவங்களாம் இங்கே இருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கெலாம் போவாங்க. பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் போனது கிடையாது. அப்போது நான் இயக்கம் கண்டு தம்பிங்களை அழைச்சிக்கிட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக போய் சுவர் எழுத்துலாம் அடித்து சுண்ணாம்பு அடிச்சுட்டு அம்பேத்கர் வாழ்க, மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அணிவகுப்பு எழுது. அதை பார்த்துட்டு தான் ஒருத்தர் வந்து பாமக மாநாட்டில் திருமாவளவனை கூப்பிடணும்னு போய் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணி தமிழர் வாழ்வுரிமை மாநாடு பெரியார் திடலில் நடக்கும்போது என் பேரை கூப்பிட்டாங்க. ஒருத்தர் போய் சொல்லியிருக்கிறாரு, தென் மாவட்டத்தில் சிறுத்தைகள் இயக்கம்னு ஒரு இயக்கம் உருவாயிருக்குது, ஒரு பையன் ரொம்ப துடிப்பாக இருக்கிறான், அவனை அழைச்சிட்டு வந்து பேச வைக்கலாம். அப்படி சொன்னவர் யார் தெரியுமா? பேராசிரியர் கல்விமணி, திண்டிவனத்தில் இருக்கிறார், கல்யாணி. அவர் சும்மா மதுரைக்கு வந்திருக்கிறாரு, எழுதி போட்டிருக்கிற விளம்பரத்தை பார்த்துருக்காரு. என்ன அவர் பார்க்கல, நான் அவரை பார்க்கல. அவர் போய் தான் அங்கே சொல்லியிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் கிட்ட, அந்த பையனை அழைச்சிட்டு வந்து பேச வைக்கலாம். என்னை கூப்பிட்டாங்க, சரின்னு போனேன். போயிட்டு அதில் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசினேன். அது வேற கதை, அதுக்குள்ளே போக வேண்டாம். புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த மாமனிதர் என்ன புரட்சி செய்தார் என்று கேட்பாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற விவாதமே புரட்சியாளர் அம்பேத்கரை மையப்படுத்தி தான் நடக்கிறது. அம்பேத்கரை ஆதரிக்கிறவர்கள் ஒரு புறம், அம்பேத்கரை எதிர்க்கிறவர்கள் ஒரு புறம். இந்தியாவில் அப்படிதான் இன்னைக்கு அரசியல் களம், எல்லா விவாதங்களும் அப்படிதான் போகுது. அவர்தான் இன்றைக்கு அரசியலின் மையமாக இருக்கிறார். இந்த தேசத்தின் தந்தை என்று காந்தியடிகள் பேசப்பட்டாலும் காந்தி இன்றைக்கு அரசியலின் மைய பொருள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறார், கருப்பொருளாக இருக்கிறார். காந்தியை ஆதரித்தவர்கள் ஒருபுறம், காந்தியை எதிர்ப்பவர்கள் ஒருபுறம். இன்னைக்கு அரசியல் பிரியல. புரட்சியாளர் அம்பேத்கரை ஆதரிக்கிறவர்கள் ஒருபுறம், புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை எதிர்ப்பவர்கள் இன்னொரு புறம். நேரடியாக எதிர்ப்பவர்கள், மறைமுகமாக எதிர்ப்பவர்கள். எதிர்ப்பவர்கள் 2 வகை இருக்குது. அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்கிற சாதி வெறியர்கள் உண்டு. அம்பேத்கர் சிலை போய் செருப்பால் அடிப்பான், சாணியை அடிப்பான், விரலை உடைப்பான். அம்பேத்கர் படத்தை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. அம்பேத்கர் பெயரை சொல்லி இழிவா பேசுவான். இவெல்லாம் பக்குவம் இல்லாத சாதியவாதிகள். ரொம்ப முதிர்ச்சி அடைந்து விவரமா, புத்திசாலித்தனமா, வெளிப்படையாக எதிர்க்காமல் அம்பேத்கரை எதிர்க்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் தான் RSS கூட்டம், அந்த கூட்டம் தான் பிஜேபி கூட்டம். அவர்கள் வெளிப்படையாக அம்பேத்கரை எதிர்க்க மாட்டார்கள். RSS காரர்கள் அம்பேத்கரை புகழ்வார்கள். அம்பேத்கர் ஜெயந்தி என்று அவருடைய பிறந்த நாளை, நினைவு நாளை கொண்டாடுவார்கள். ஆனால் அம்பேத்கரின் சிந்தனைகளை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள், சாதி ஒழிப்பு,
அம்பேத்கருடைய சிந்தனைகளுள் முதன்மையானது. எந்த ஆர்எஸ்எஸ் காரனாவது சாதியை ஒழிக்க வேண்டும் என்று மேடையில் பேசியதுண்டா? அப்படி பேசுகிற அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதாக என்றைக்காவது அவர்கள் முன்வந்திருக்கிறார்களா? ஒரு காலும் ஆர்எஸ்எஸ் காரர்கள், பிஜேபி காரர்கள் சாதி ஒழிப்பு என்று பேசவே மாட்டார்கள். சாதி ஒழிப்பு என்று பேசாதவர்கள் அம்பேத்கருக்கு எப்படி ஆதரவாளர்களாக இருக்க முடியும்? முடியாது. ஏன்னா அம்பேத்கருடைய மிக முக்கியமான, முதன்மையான, அடிப்படையான கோட்பாடு அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். இப்படி ஒரு புத்தகத்தை இந்தியாவில் எழுத ஒரே மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் மட்டும்தான். அப்படி ஒரு சிந்தனையே அவருக்கு மட்டும்தான் வந்துச்சு. வேர்ல்டு ஹிஸ்டரி எழுதினார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, நான் கண்ட இந்தியா, இந்தியாவை கண்டேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறார். ஜவஹர்லால் நேருடைய புத்தகங்கள் இது ரெண்டும் பிரபலமான புத்தகங்கள். இந்திரா காந்தி தன்னுடைய மகளுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் எல்லாம் புத்தகமாக தொகுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய எழுத்துக்களில் எந்த இடத்திலும் இந்த சாதிய சமூக கட்டமைப்பு பற்றி இருக்காது, சாதியை ஒழிக்கணுங்கிறத பற்றி இருக்காது, சனாதன தர்மத்தை பற்றி இருக்காது. அவர் முற்போக்கான சிந்தனையாளர் தான், ஆனால் இல்லை. உலகமே மகாத்மா என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட காந்தியடிகள் சாதி இருக்கட்டுமேன்னார், தீண்டாமை தான் ஒழியணுன்னார். சாதி இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா சகோதரர்களா இருப்போம், தீண்டாமை வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். சாதி ஒழிகன்னு சொல்லல. நேரு சாதி ஒழிகன்னு சொல்லல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாதி ஒழிகன்னு சொல்லல. அப்படி சொன்னதான் நமக்கு எங்கேயும் தடையும் இல்லை. கோபாலகிருஷ்ண கோகலே சொன்னாரா தெரியாது. பாலகங்காதர திலகர் சொன்னாரா தெரியாது. எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அரசியலில் தோன்றினார்கள், மகான்கள் தோன்றினார்கள். ஆதிசங்கரர் தோன்றினார். என்னையா சாதி இப்படி இந்த மக்களை இழிவுபடுத்துது, மக்களை பிளவுபடுத்திருக்கு, இதை ஒழிக்கணும் அப்படின்னு ஆதிசங்கரர் நினைக்கல. ஆதிசங்கருடைய சீடர்கள் யாரும் நினைக்கல, நாயன்மார்கள் யாரும் நினைக்கல. ராமானுஜர் தப்பி தவறி எல்லாம் சகோதரர்களா இருப்போம்னு சொன்னார். அப்பவும் அவர் சாதி ஒழியன்னு சொல்லல. இந்தியாவில் தோன்றிய மகான்களிலேயே சாதி ஒழியட்டும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் தான். சாதியை ஒழிச்சாதான் சமூக நீதி இங்கே மலரும், சாதியை ஒழித்தால்தான் சமத்துவம் இங்கே மலரும், சாதியை ஒழித்தால்தான் சகோதரத்துவம் இங்கே மலரும், சாதி ஒழிப்பால் தான் ஒரு புரட்சியை நிகழ்த்த முடியும். அதுக்கு அவர் கையாண்ட உத்திதான் தோழர்களே அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம். அதில் அவர் எல்லோருக்கும் சுதந்திரம் வேண்டும், எல்லோருக்கும் கல்வி வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும், எல்லோருக்கும் அதிகாரம் வேண்டும், எல்லோருக்கும் வாக்குரிமை வேண்டும். இதுதான் சோசலிசம். சோசலிசம்னா என்ன? சோசலிசம்னா எல்லாருக்கும் சோறு கிடைக்கணும், எல்லாருக்கும் உடை கிடைக்கணும், எல்லாருக்கும் குடியிருக்க வீடு கிடைக்கணும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இதான் சோசலிசம். ஆனா இந்த சாதி என்ன பண்ணுச்சு? நீ இந்த வேலையை மட்டும் செய், வேற வேலை செய்யாத, வியாபாரம் செய்யாத, தொழில் தொடங்காத. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வேலை, அந்த வேலையை மட்டும் செய். குல தர்மத்தை மீறாதே, குல தர்மத்தை மீறினால் கடவுள் தண்டித்து விடுவான். ஏகலைவன் சத்திரியன் இல்லை, அதனால அவன் வில் பயிற்சி எடுக்கக்கூடாது. வில் பயிற்சி கற்றுக்கொண்டதனால் அவனை கூப்பிட்டு துரோணாச்சாரி 2 விரலையும் வெட்டிட்டான். நீ சூத்திர பய, நீ எப்படி வில்வித்தை கற்றுக்கலாம்? வில்வித்தை கற்றுக்கிறது சத்திரியருடைய வேலை, சூத்திர வேலை. இந்த 3 சாதிக்கும் வர்ணத்துக்கும் அடிமை வேலை செய்யணும், அவன் சொல்ற வேலை தான் நீ செய்யணும். ஏகலைவன் கட்ட விரலை வெட்டினது ஏன்னா குலதர்மத்தை மீறினான் அப்படிங்கிறது தான். சம்புகனை போய் ராமனே படுகொலை செய்கிறார். ராமன் இருக்கிறதுலே பெரிய புனித மகான் சொல்றாங்க ராமாயணத்தில். ஆனா அவரே போய் என்ன பண்றாருன்னா, தலைகீழா மரத்து கிளையில தொங்கிக்கிட்டு தவம் இருந்தான் ஒருத்தன், அவன் பேரு சம்புகன். அவனை ஏங்க கொல்றாங்கன்னா, ஒரு பாப்பா உடையந்து ராமர் வீட்டு முன்னால அழுகிறானா, என் புள்ள செத்து போச்சு. ஏண்டா செத்துச்சு? இங்க குலதர்மம் மீறுது. என்னடா மீறுது? ஒருத்தன் போய் தவம் இருக்கிறான், தவம் இருக்கிற உரிமை சூத்திரனுக்கு உண்டா
அவன் எப்படி தவம் இருக்கலாம்? அவன் குல தர்மத்தை மீறினதுனால என் புள்ள செத்து போச்சுங்கிறான். எங்கடா அப்படி தவம் இருக்கிறான் அப்படின்னு இவர் வாழை உருவிட்டு போறார். காட்டுக்குள்ள ஒருத்தன் ஒரு மரக்கிளையில காலை மேலே போட்டு கீழே தலையை தொங்க போட்டுக்கிட்டு தவம் இருந்திருக்கிறான். அவன் பேர் என்னன்னு கேட்கிறார் சம்புகன். நீ சத்திரியனா? இல்லை. அப்புறம் எப்படி நீ தவம் இருக்கலாம்? தலையை வெட்டுறார். சம்புகன் தலை உருளுது. ஏன் அந்த தண்டனைன்னா குல தர்மத்தை மீறினது. ஒரு சாதிக்கு என்ன தர்மமோ என்ன தொழிலோ அந்த சாதி தொழிலை விட்டு மீறக்கூடாது. ஒரே சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணணும், வேறு சாதி மாறி கல்யாணம் பண்ணா வெட்டு. அதான் ஆனர் கில்லிங், கௌரவ கொலை, ஆணவ கொலை, இதெல்லாம் இருந்துச்சு இந்த சமூகத்தில். இவ்வளவையும் தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவுதான் அரசமைப்பு சட்டம். அதுல பல கோட்பாடுகள்ல நான் சொன்ன இந்த 7, அந்த 7ல ரொம்ப முக்கியமானது மதச்சார்பின்மை. ஏன்னா இதுதான் நீங்க கவனமா கேட்கணும். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் மதம் இருக்கலாம். எவனும் கிறிஸ்டியானிட்டியை சேரலாம், அப்புறம் வேண்டான்ட்டு முஸ்லீமுக்கு போகலாம், முஸ்லீம் வேண்டான்ட்டு இந்துவுக்கே வரலாம், இந்து வேண்டான்ட்டு மறுபடியும் அவன் போய் சீக்கிய மதத்தில் சேரலாம். அது தனி மனித உரிமை, சட்டம் அனுமதிக்கிறது. அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது. அதான் மதச்சார்பின்மை. நாங்க உருவாக்க போகிற இந்த அரசு, உருவாக்கி இருக்கிற இந்த அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது. இப்ப இந்துத்துவவாதிகளுக்கெல்லாம் கோபம். அது எப்படி? முஸ்லீம் மதம் பாகிஸ்தான்ல இருக்குது, அராபிய நாடுகளில் முஸ்லீம் மதம் அரச மதமா இருக்கு, இலங்கையில் பௌத்த மதம் அரச மதமா இருக்கு, இங்கிலாந்துல கிறிஸ்தவ மதம் அரச மதமா இருக்கு. ஏன் இந்தியாவில் இந்து மதம் அரச மதமா இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு நபராய் இருந்து எதிர்ப்பு தெரிவித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன்னா எல்லா மதங்களிலும் சகோதரத்துவம் இருக்கிறது, இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை. எல்லா மதங்களிலும் சமத்துவம் இருக்கிறது, இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை. இந்த மதம் அரச மதமாக வந்தால் சகோதரத்துவம் வேண்டாம் என்பது சட்டப்பூர்வமானதாக ஆகிவிடும். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு என்பது சட்டப்பூர்வமானதாக ஆகிவிடும். அதனால வேண்டாம். காந்தி ஒத்துக்கிட்டார், ஜவஹர்லால் நேரு ஒத்துக்கொண்டார். இவங்க 3 பேருக்கும் கடுமையான முரண்பாடு உண்டு. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் பிடிக்காது, அம்பேத்கருக்கும் பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கும் பிடிக்காது. கருத்து முரண்பாடு உண்டு. அம்பேத்கருடைய அரசியல் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீ எஸ்சின்னு தனியா பிரிச்சுன்னா எங்க இந்து மதம் பலவீனப்பட்டு போயிருங்கிற கவலை காந்திக்கு. ஆனால் அந்த காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கரோடு ஒரு புள்ளியில் உடன்பட்டார். இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் என்கிற புள்ளியிலே உடன்பட்டார். நான் எழுதின துண்டறிக்கையில் ஒரு முழக்கம் எழுதியிருப்பேன். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. இதுதான் செக்யூலரிசம், இதுதான் மதச்சார்பின்மை. ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் இந்த கருத்துக்கு நேர் எதிரானவர்கள். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொல் எது என்றால் செக்யூலரிசம். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டம் எது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். அதை கையில வச்சுக்குவாங்க, கண்ணுல ஒத்துவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. அந்த சட்டத்தை மதிக்க மாட்டாங்கிறதுக்கு சான்றுதான் ஜம்மு காஷ்மீரை உடைச்சாங்க, 370 உறுப்பு என்ன நீக்கினாங்க. அரசமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை. அந்த சட்டத்தை மதிக்கவில்லை என்பதற்கு சான்றுதான் குடியுரிமை திருத்த சட்டம். முஸ்லிம்களுக்கு மட்டும் நாங்கள் குடியுரிமை தரமாட்டோம், வெளிநாட்டில இருந்து யார் வந்தாலும் குடியுரிமை தருவோம், முஸ்லிம்கள் வந்தா தரமாட்டோம். ஒரு மதத்துக்கு எதிரான முடிவு, செக்யூலரிசத்திற்கு எதிரானது. வக்ஃப் திருத்த சட்டம் அதுதான் சொல்லுது, எந்த மதத்துக்குள்ளேயும் நீ தலையிடக்கூடாது. அவன் மதத்துக்கு அவன் நிர்வாகம் வச்சிருக்கிறான். இந்து மதத்துக்கும் கோடிக்கணக்கான சொத்து, லட்சக்கணக்கான கோடிகளில் சொத்துக்கள் இருக்கு. இந்து மதம் தான் அதை நிர்வகிக்குது. அதுக்குள்ள யாரும் முஸ்லீம் மெம்பர் ஆக முடியாது. இப்ப இவங்க அப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவாங்களா? இந்து சமய அறநிலையத்துறையில் இஸ்லாமியர்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்களா? கொண்டு வர முடியுமா? கிறிஸ்தவ மதத்துக்கு சொத்து இருக்குது, ஆர்சிக்கு தனியா இருக்கு, சிஎஸ்ஐக்கு தனியா இருக்கு, ப்ராட்டஸ்டன்ட் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்க்கெல்லாம் தனித்தனியாக சொத்து இருக்கு. அதெல்லாம் அவங்க நிர்வாகம் பண்றாங்க. இதுக்கு அடுத்து அதை தான் கை வைக்க போறாங்க. அவங்க மட்டும்தான் அதை நிர்வாகம் பண்றாங்க.
ஆனா இவன் இதுக்குள்ள நுழைகிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா முஸ்லீம்களை எதிர்க்கிறான்னு அர்த்தம் இல்லை. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை அவன் எதிர்க்கிறான். பலமிழக்க செய்கிறான், வலுவிழக்க செய்கிறான், நீர்த்து போக செய்கிறான். அவன் நோக்கமே அதுதான், அல்டிமேட் எய்மே அதுதான். அவனுக்கு ரெண்டு நோக்கம் இருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கு 100 வருஷம் ஆச்சு ஆர்எஸ்எஸ் தோன்றி தாக்கு பிடிச்சு நிற்கிறான். 1925 நாக்பூர்ல உருவான இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரிய சுயசேவக் சங். அவனுக்கு 2 முக்கியமான நோக்கம். ஒன்று, இந்தியாவுடைய பேரை மாற்றணும், இந்தியாங்கிறது கூடாது, இந்து ராஷ்டிரா. 2வது, அகண்ட பாரதம் அமைக்கணும். என்ன அகண்ட பாரதம்? இன்னைக்கு இருக்கிற பாரதம் சின்னதாகி போச்சான். ஏற்கனவே இந்த பாரதம் உடஞ்சி 2-3 போயிருச்சு. அவன் வெள்ளைக்காரன் இருந்தபோது பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் பாரதத்துக்குள்ள தான் இருந்துச்சு. காஷ்மீர் ஆக்குபைடு இது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு ஒரு பகுதி இருக்கு. காஷ்மீருக்குள்ளே பிஓகே அப்படின்னு போடுவாங்க, பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தா தெரியும். அது காஷ்மீர் தான், ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான். அதை மீட்கணும். மீட்டுட்டு பாகிஸ்தானையும் மீட்கணும், பங்களாதேஷையும் மீட்கணும். ஏன்னா அது ஒரு காலத்தில் பாரதமாக இருந்துச்சு. முஸ்லீம்களுக்கு பிரித்து கொடுத்தது தப்பு. அது சிந்து நதி பாயிற இடம் பாரதத்துக்கு சொந்தமான இடம். அது இன்னைக்கு பாகிஸ்தானுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. இப்ப கூட இந்த யுத்தத்தில் சிந்து நதியிலிருந்து தண்ணியை போக விடாம தடுத்தாங்க. அது பாரதத்துக்குள்ள இருந்தது. அதனால பாகிஸ்தானை மீட்கணும். பங்களாதேஷ்னா என்னன்னா, அது முதல்ல பிரியும் போது அதுக்கு பேர் கிழக்கு பாகிஸ்தான். இப்ப இருக்கிற பாகிஸ்தானுக்கு பேரு மேற்கு பாகிஸ்தான். இதெல்லாம் நம்ம தலைமுறைக்கு தெரியாது. நாடு விடுதலை அடைஞ்ச உடனே 2ஆ பிரியுது. இந்தியான்னு ஒரு பகுதியும் பாகிஸ்தான் ஒரு பகுதியும். பாகிஸ்தான் 2 பக்கமும், இந்தியாவுக்கு 2 பக்கமும் உருவாயிருச்சு. மேற்கு இருக்கிற பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு இருக்கிற பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான். இப்போ இவங்களுக்கு பெரிய தலைவலியா போச்சு. என்னையா இது, எதிர்காலத்தில் இவங்க இந்த பக்கம் இருந்து அடிப்பான், இந்த பக்கம் இருந்து அடிப்பான், இந்தியா தாக்கு பிடிக்குமான்னு ஒரு கவலை வந்து இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கிழக்கு பாகிஸ்தானுக்குள்ள உள்ள புகுந்து அங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தனி நாடு கேளுங்கன்னு அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்க ஒரு போராட்டம் நடத்தி அவங்களுக்கு துணையாக இவங்க படையை அனுப்பி அந்த படை மூலமாக அவங்கள பாகிஸ்தான் இதுக்கும் பொதுவாக இருந்த ஆட்களை வீழ்த்தி அவங்கள இந்த பக்கம் மேற்கு பாகிஸ்தானுக்கு விரட்டி விட்டுட்டு கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷ் அப்படின்னு அறிவித்தது இந்திய அரசு, இந்திரா காந்தி அம்மையார். தனி நாடாக உருவாக்கி விட்டுட்டா நாளைக்கு நமக்கு தலைவலி இருக்காது. கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷாக உருவாக்கி விட்டார்கள். யார் உருவாக்கியது? இந்தியா. இப்ப பிஜேபிக்காரன் என்ன சொல்றான், பங்களாதேஷாக இருப்பதும் பாரதம் தான், பாகிஸ்தானாக இருப்பதும் பாரதம் தான், பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற காஷ்மீர் பகுதியும் பாரதம் தான். இதெல்லாம் ஒன்னா சேர்த்து அகண்ட பாரதம் அமைப்போம். இதான் ஆர்எஸ்எஸ் காரனுடைய நோக்கம். இந்த அகண்ட பாரதம் அமைப்பதற்கு எது தடையா இருக்குது? காங்கிரஸ் நினைக்காதீங்க, அவன் சொல்றது பொய். முஸ்லிம்கள் கிடையாது, கம்யூனிஸ்டுகள் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் தான் எதிராக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. அதனால ஆர்எஸ்எஸ் காரனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். இந்த அரசுக்கு, இந்த தேசத்துக்கு பெயரை மாற்றணும், இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்கணும், அது இந்து மதம் தான் என்று அறிவிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் தடையாய் இருப்பது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற முக்கியமான சொல் செக்யூலரிசம், மதச்சார்பின்மை. இதை டைலூட் பண்றது தான் அவன் வேலை. அதுக்காகத்தான் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வரான், அடிக்கிறான். இந்த சட்டத்தை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், இது என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்த்து போராடியது போதும் என்று கருதாமல் மதச்சார்பின்மை காப்போம் என்று முழங்குகிறது. அதற்கான பேரணி நடத்துகிறது. எல்லாம் தேர்தலுக்கு கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தலுக்கு கூட்டணி யாரு யாரோட போய் சேருவாங்க, நாம் அதை பற்றி கவலையே படலை. யார் யாரோட சேர போறாங்க, இவங்க வருவாங்களா, இவங்க வந்தாங்கன்னா திருமாவளவன் கதி என்ன? என்னென்னவோ அவன் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறான்.
திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்களால அப்படிதான் பார்க்க முடியும், அப்படிதான் பார்க்க முடியும், அப்படிதான் விமர்சிக்க முடியும். இதை சொன்னாலே அவனால புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட அறியாமையில் ஊழலும் அற்பர்கள் நம்மை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை. பாரதிய ஜனதாவின் இந்த பெரிய செயல் திட்டத்தை வீழ்த்த வேண்டுமானால் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற எல்லாரையும் நாம ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்க கூட நிற்க வேண்டிய தேவை இருக்கு. காங்கிரஸோடு முரண்பாடு இல்லையா? இருக்கு. வேற கட்சிகளோடு நமக்கு முரண்பாடுகள் இல்லையா? எதிர்கட்சிகளோடு இருக்கின்றன. ஆனாலும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி என்கிற அந்த அமைப்புகள் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிற சூழலில் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற போது பிஜேபியை எதிர்க்கிற எல்லோரோடும் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறது. அதனால் காங்கிரஸ் இருக்கிற அணியில் தொடர்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். எவனும் எப்படியும் பேசிட்டு போட்டோம், எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் இந்தியாவில் வேறு யாரும் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் வந்த பிறகு இப்படி ஒரு தனி போராட்டத்தை அறிவிக்காத போது நாம் அறிவிக்கிறோம். முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்பதும் ஒரு செயல் திட்டம். எல்லாவற்றையும் விட அரசமைப்பு சட்டத்தில் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை. இதுல ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன். ஆதிசங்கருடைய சீடர் கேசவானந்த பாரதின்னு ஒருத்தர் இருந்தார் கேரளாவில். அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில். அந்த வழக்கு விசாரிச்சு 1973 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன வழக்குன்னா, இந்த நில உச்சவரம்பு சட்டம், ஒவ்வொருத்த பேர்ல இருக்கிற சட்டம், நிலத்தை இவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது தப்பு, தனி மனித உரிமையை பறிக்குதுன்னு அவர் ஒரு வழக்கு போடுறாரு. சொத்து சேர்க்கிற உரிமை எனக்கு இருக்குது, நான் எவ்வளவு வேணாலும் சொத்து சேர்த்துக்குவேன், அது ஏன் திறமை, நீ என்ன தலையிட்டு 5 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது அல்லது 15 ஹெக்டேருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு நீ என்ன ஒரு வரம்பு போடுற அப்படின்னு அவன் எதிர்த்து ஒரு வழக்கு போடுறான். அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த விசாரணைக்கு வந்த பிறகு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல நீ என்ன திருத்தம் வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அதன் அடிப்படை கோட்பாடுகளில் திருத்தம் செய்யக்கூடாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் அதுல நீ கை வைக்க கூடாதுங்கிறான். அந்த தீர்ப்பில் சொல்றான். 73 வந்த தீர்ப்பு. அது என்னையா பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்லும் போது ஒரு 5-6 லிஸ்ட் போடுறான். அதுல ஒண்ணு என்னன்னா, மதசார்பின்மை என்கிற கோட்பாட்டை நீ கை வைக்க கூடாது. இது சுப்ரீம் கோர்ட்டு கொண்டிருக்கிற தீர்ப்பு. இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. கேசவானந்த பாரதி தொடுத்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. நீ பார்லிமெண்ட்ல என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வா, கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன வேணாலும் நீ அமெண்ட்மெண்ட் கொண்டு வா, திருத்தம் கொண்டு வா, ஆனா நீ பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கை வைக்காத. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு கூறுகள் என்னென்னங்கிறத வரையறை செய்யும் போது செக்யூலரிசத்தின் மேல கை வைக்காதங்கிறான் உச்ச நீதிமன்றமே. ஆனா இந்த அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் அதைத்தான் தகர்ப்போம் அப்படிங்கிறான். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் மே 31 திருச்சிராப்பள்ளியிலே மதசார்பின்மை காப்போம் என்று உரத்து முழங்க போகிறோம். இப்ப சொல்லுங்க, இந்த பேரணி தேவையா தேவையில்லையா? இது கடந்த பேரணியை விட வெற்றிகரமான பேரணியாக அமைய வேண்டுமா வேண்டாமா? எஞ்சி இருப்பது 15 நாட்கள் தான். இந்த 15 நாட்களுக்குள் நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. தோழர்களே, இந்த 15 நாட்களுக்குள் ஒவ்வொருத்தரும் நான் 100 பேரோட போவேன். வாய்ப்பு இருக்கிறவங்க ப்ளூ அண்ட் ப்ளூ கோட் சூட்டோட வரணும், அம்பேத்கர் மாதிரி வரணும். இது நீலச்சட்டை பேரணி, எல்லாம் நீலமயமாக இருக்க வேண்டும். வண்ணங்களிலேயே மிகச்சிறந்த வண்ணம், உயர்ந்த வண்ணம் நீலம்தான். ஆளாளுக்கு ஒரு கலர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாங்க, குத்தகை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அம்பேத்கர் தேர்வு செய்த வண்ணம் நீலம். ப்ளூனா அது அம்பேத்கரியம் தான். அம்பேத்கரியம்னா அது சமத்துவம் தான். சமத்துவம்னா அது சிறுத்தைகள் தான்.
ஆகவே நீங்கள் ஒன்றிய வாரியாக இன்னென்ன வண்டிகள் வருகின்றன என்பதை முன்கூட்டியே முடிவு செய்து அதை தலைமைக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இனிமே நாம் இடையில சந்திக்க போறதில்ல, டைரக்டா திருச்சியில தான் சந்திக்க போறோம். மே 31ஆம் தேதி அங்க நான் ப்ளூ அண்ட் ப்ளூ கோட் சூட்டோட வர போறேன். நீளம் பேண்ட், நீளம் கோட்டு, வெள்ளை சட்டை, சிவப்பு டை. பேரணிக்கு வரும்போதே நாங்க கோட் சூட்டோட தான் வருவேன். வாய்ப்புள்ளவர்கள் கோட் சூட்டோட வாங்க, இல்லாதவங்க நீல சட்டை அணிந்து வாருங்கள். பெண்கள் நீலவண்ண சீருடையில் வாருங்கள். இந்த பேரணி இந்திய அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய பேரணியாக அமைய வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான சவாலான பேரணியாக அமைய வேண்டும். தமிழ்நாட்டுக்குள்ளே சனாதன சக்திகள் காலூன்ற முடியாது என்று அச்சுறுத்துகிற பேரணியாக அமைய வேண்டும். தேர்தல் மட்டுமே எங்கள் இலக்கு அல்ல, இந்த தேசத்தை பாதுகாப்பதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதும் தான் எங்கள் இலக்கு என்பதை உரத்து சொல்லுகிற பேரணியாக அமைய வேண்டும். ஆகவே அணிதிரண்டு வாருங்கள் என்று இந்த நேரத்திலே நான் வேண்டுகோள் விடுத்து நிதி வழங்கிய தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி, இந்த ஏற்பாடுகளை செய்த தோழர்கள் அனைவரையும் நெஞ்சாக பாராட்டி, தயவுசெய்து எல்லாரும் இந்த பக்கம் ஏறி என்னை நசுக்காதீங்க. பொறுமையா இருந்து உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். அதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.